ரொம்ப பெரிய ஸ்கேம் நடக்குதுங்க. ரொம்ப ரொம்ப பெருசு. நமக்கு அது தெரிஞ்சும் அது என்ன பண்ணன்னு தெரியாமல் நமக்கு வேணும் அப்படின்றதுக்காக அதில் போய் மாட்டி அதுக்கான சொல்யூஷனும் தெரியாமல் நம்ம கஷ்டப்படுறோம். இன்டர்ன்ஷிப்ஸ் தேடக்கூடிய ஒரு ப்ராசஸில் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேம் நடக்குது, நான் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணினேன், நீங்களும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்ன, ஆனால் அதற்கான ஒரு சொல்யூஷன், சிம்பிள் சொல்யூஷன் என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா ரெங்கன். இது போன்ற பல முக்கியமான தலைப்புகளை நாம் பேசிக்கொண்டே வருகிறோம். இந்த சேனலில் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த நிறைய டிப்ஸ், ட்ரிக்ஸ் அண்ட் டூல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த சேனல் பிடித்திருந்தால் மறக்காமல் ஷேர் செய்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் செய்துக்கோங்க. இப்போ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ரைட் இன் டு த வீடியோ. எல்லாருடைய ஸ்டூடெண்ட் லைஃப்லையுமே இன்டர்ன்ஷிப் அப்படின்றதுக்கான ஒரு முக்கியத்துவம் ரொம்ப அதிகமாகிருச்சு. காலேஜில் வந்து செகண்ட் இயர்லையோ தேர்ட் இயர்லையோ கண்டிப்பாக ஒரு இன்டர்ன்ஷிப் வேணும் அப்படின்றதுக்காக நம்ம எவ்வளோ பெரிய எக்ஸ்டென்ட்டுக்கும் போகிறோம். இன்டர்ன்ஷிப் அடுத்த மாதம் வேணும் அப்படின்றதுக்கு நம்ம முன்னாடி ஒரு 2-3 நாள் முன்னாடி தான் வந்து நம்ம தேடவே ஆரம்பிக்கிறோம். இப்போ டிமாண்ட் ஃபார் இன்டர்ன்ஷிப்பும் அதிகமாகிருச்சு. வேலை தேடக்கூடிய ப்ராசஸை விட இன்டர்ன்ஷிப் தேடக்கூடிய ப்ராசஸ் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாகிருச்சுங்க. என்னைய இன்ஸ்டாகிராமில் கேட்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர், ஐயோ இன்டர்ன்ஷிப்புக்கு கூட நிறைய ஏதோ எல்லாமும் கேட்குறாங்க, பெரிய ப்ராசஸாக இருக்குது, எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணி நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்கேம் நம்பர் 1 என்ன அப்படின்னா, இன்டர்ன்ஷிப்புக்கு நீங்கள் காசு கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சில இன்ஸ்டிடியூட்ஸ் ஆர் கம்பெனிஸ். இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப்ஸ் போகலாமா கூடாதா அப்படின்னு நிறைய பேர் என்னைய இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தீங்க. என்னோட ஒப்பீனியனில் எந்த ஒரு கம்பெனியுமே நீங்கள் காசு கொடுத்து இன்டர்ன்ஷிப் செய்வது அப்படின்றது அட்வைசபிளே கிடையாது. நீங்கள் ஒரு இடத்துல போய் காசு கொடுத்து இன்டர்ன்ஷிப் செய்யணும் அப்படின்றது தேவையே கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் எனக்கு வந்து ஒரு டெபாசிட் மாதிரி கொடுங்க, இல்லைனா வந்து ஒரு 2000, 3000 இல்லை 5000 எனக்கு வந்து அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துருங்க, உங்களுக்கு ஒரு 2 மந்த்ஸுக்கு ஒரு 2 வீக்ஸுக்கு நான் இன்டர்ன்ஷிப் தரேன், உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் தருகிறேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ரியல் இன்டர்ன்ஷிப்பா அப்படின்னா கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு இன்டர்ன்ஷிப் எதுக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்றது தெரிந்தால்தான் இந்த ப்ராசஸ் நமக்கு வர்த்தா இல்லையா அப்படின்றது தெரியும். இன்டர்ன்ஷிப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நம்ம 3 வருஷம் படித்தோம், அந்த 3 வருஷத்தில் என்ன படித்தோம் அப்படின்றது ரியல் லைஃப்பில் யூஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக ஏதோ ஒரு நிறுவனத்தில் எவ்வளோ குட்டியான ஒரு ரோலாக இருந்தாலும் அதை நம்ம செய்யணும், கற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக இருக்கக்கூடியது தான் இன்டர்ன்ஷிப். ஆனால் நம்ம எல்லாருமே தேர்ட் இயரில் நம்மளுடைய ரெஸ்யூமில் காலியாக இருக்குது, எதுவுமே போட இல்லை அப்படின்றதற்காக ஒரு இன்டர்ன்ஷிப் வேணும் அப்படின்னு நம்ம தேடுறோம்ல, அதை பயன்படுத்தி நிறைய கம்பெனிஸ் வந்து உங்ககிட்டேருந்து காசை வாங்கி நாங்கள் உங்களுக்கு சர்டிஃபிகேட் தரோம் அப்படின்றாங்க. நம்ம பசங்களும் சரி ஓகே சர்டிஃபிகேட் தான் தராங்க, நம்ம ரெஸ்யூமில் போட்டுக்கலாம், அதை வச்சு ஒரு இன்டர்வியூவில் 2 லைன் பேசலாம் அப்படின்றதற்காகவே பணத்தையும் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டோடைய வேல்யூ அவ்வளோ வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்கள் ரெஸ்யூமில் போட்டால் கூட இன்டர்வியூவில் நீங்கள் காசு கொடுத்து வாங்கின சர்டிஃபிகேட் அப்படின்றது தெரியும். ஒரு இன்டர்வியூவருக்கு நீங்கள் அதிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீங்க அப்படின்றது தான் முக்கியமே தவிர அந்த சர்டிஃபிகேட் அங்கே இருக்குது அப்படின்றத கண்டுக்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேமுக்கான சொல்யூஷன், காசு கொடுத்து ஒரு இன்டர்ன்ஷிப் போனாதான் இருக்குது, அதுக்கு காசு கொடுத்தாதான் அந்த இன்டர்ன்ஷிப்பில் எடுப்பாங்க அப்படின்னா அந்த மாதிரி இன்டர்ன்ஷிப்க்கு நம்ம போகாமையே இருக்கலாம். செகண்ட், இது வந்து ஒரு ஸ்கேம் கிடையாது, ஆனால் ஒரு பெரிய புரிதல் இல்லாத ஒரு தருணம் என்ன அப்படின்னா, இன்டர்ன்ஷிப்புக்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்கக்கா, நான் எங்கே போய் படிக்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப்புக்கே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கக்கூடியதெல்லாம் அவசியமே கிடையாது. அதாவது எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் நம்ம இன்டர்ன்ஷிப்கே போகிறோம், அங்கேயே வந்து எனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம டேரெக்டாக வேலைக்கே போயிடலாமே, நம்ம வேலையிலேயே போய் பேசலாம், வேலைக்கான இன்டர்வியூலேயே நம்ம போய் சொல்லலாம் எனக்கு இவ்வளோ தெரியும் அது தெரியும் அப்படின்னு. ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கு வேணும் அப்படின்னா உங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீங்களா, ரெலவெண்ட்டான ஒரு பேக்ரவுண்ட் இருக்கா அப்படின்னு தான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து கோடிங் இண்டஸ்ட்ரியில் இன்டர்ன்ஷிப் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கோடிங் கொஞ்சமாச்சும் வருமா, அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு தெரிந்து கொள்வது தான் அவங்களுடைய ஒரு எண்ணமாக இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் ரெலவெண்ட்டாக நீங்கள் எந்த இன்டர்ன்ஷிப் போகிறீங்களோ அது சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நீங்கள் யூஜி டிகிரி படிக்கிறீங்களா, இல்லை நீங்கள் உங்களுக்கு ஏன் அந்த இன்டர்ன்ஷிப் வேணும் அப்படின்றதுல தான் அவங்க கவனம் இருக்குமே தவிர நீங்கள் அதில் பெருசாக உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கணும், இல்லை உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றதுக்காகலாம் இன்டர்ன்ஷிப் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நம்ம இன்டர்ன்ஷிப் போகிறோம். இன்டர்ன்ஷிப் இன்டர்வியூ அப்ளை செய்வதற்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்து போய் இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை செய்யாமல் இருக்க வேண்டாம். இந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது வில்லிங்னஸ் டு லேர்ன் அண்ட் ரெலவெண்ட்டான பேக்ரவுண்ட் இருக்கா அப்படின்றத அவங்க செக் பண்ணுவாங்க. 3வது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் இன்டர்ன்ஷிப்ஸ் என்ன அப்படின்னா,
காசு கொடுக்காத ஒரு இன்டர்ன்ஷிப், அதாவது சேலரி கொடுக்கல அப்படின்னா அந்த இன்டர்ன்ஷிப் வர்த்தே இல்லை அப்படின்றாங்க. இது வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீம். ஒரு எக்ஸ்ட்ரீம், நான் காசு கொடுத்தாச்சும் ஒரு கம்பெனியில் போய் இன்டர்ன்ஷிப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு கும்பல். இன்னொரு எக்ஸ்ட்ரீம், எனக்கு காசு கொடுக்கலன்னா அந்த இன்டர்ன்ஷிப்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு கேட்டகரி. இது ரெண்டுமே தப்பு. நீங்கள் இன்டர்ன்ஷிப் செய்யும் பொழுது அந்த கம்பெனி உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க அப்படின்றது நார்மல் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் சப்போஸ் அது வந்து ஒரு சேலரி கொடுக்காத ஒரு சினாரியோவாக இருக்குது அப்படின்னா அவங்க முதல்ல சொல்லிடுவாங்க, இந்த ரோலுக்கு நாங்கள் பணம் கொடுப்பது கிடையாது, அதாவது சேலரி அப்படின்னு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால அந்த ரோல் அப்படின்றது வர்த்து இல்லாத ஒரு வேஸ்ட் ரோல் அப்படின்றது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் என்னுடைய இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா பெஸ்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் ஃபார் 2023 ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் எனக்கு தெரிஞ்சு த பெஸ்ட் மெத்தட் டு கெட் அன் இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னா என்ஜிஓஸ் வழியாக நீங்கள் செல்லக்கூடிய இன்டர்ன்ஷிப். என்ஜிஓஸில் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா அன்பெய்டு இன்டர்ன்ஷிப்பாக தான் இருக்கும். நீங்கள் வந்து பிரபலமான வெப்சைட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா கூட சில கம்பெனிஸ் வந்து பணம் கொடுப்பாங்க, சேலரி கொடுப்பாங்க, சில கம்பெனிஸ் வந்து பணம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ பணம் கொடுக்கலைன்னா கூட அங்கே இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்கான ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான், உங்களுக்கான நாலேஜ் அங்கே கெயின் பண்ணக்கூடிய அதீதமான வாய்ப்பு. இன்டர்ன்ஷிப்பில் நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ரெஸ்யூமில் போட ஏதாச்சும் எனக்கு ஒரு லைன் வேணும், சர்டிஃபிகேட் வேணும். இது மூணுமே எனக்கு காசு கொடுக்கலைனா கூட பரவாயில்ல, அதாவது பணமாக எனக்கு வந்து சேலரியாக கிடைக்கலைனா கூட அந்த இன்டர்ன்ஷிப்பில் இந்த 3 கேட்டகரியும் ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னா அந்த இன்டர்ன்ஷிப் வர்த்தான இன்டர்ன்ஷிப் தான். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் ஒரு கம்பெனி உங்களுக்கு சம்பளம் கொடுக்கல, இல்லை ரொம்ப கம்மியான சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக ஒரு இன்டர்ன்ஷிப்பை நீங்கள் அவாய்ட் செய்ய வேண்டும். 4th and final point, இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் பணம் அப்படின்றது டிஸ்கஸே பண்ண மாட்டேங்கிறீங்க. நிறைய பேருடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஐயோ எனக்கு இன்டர்ன்ஷிப் கிடைச்சாலே போதும், தயவு செஞ்சு எனக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் கொடுங்க, நீங்கள் வேறு எதுவுமே எனக்கு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்பெனியில் சொல்கிறாங்க. அந்த கம்பெனி உங்களுக்கு சம்பளம் கொடுக்க ரெடியாக இருந்தால் கூட நீங்கள் எனக்கு வந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி, எனக்கு இன்டர்ன்ஷிப் நீங்கள் கொடுத்தா மட்டும் போதும், எனக்கு ரெஸ்யூமில் போடணும், சர்டிஃபிகேட் வேணும், இந்த 2 வீக்ஸுக்கு எல்லாருமே போகிறாங்க, எனக்கு மட்டும்தான் இன்டர்ன்ஷிப் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சில மாணவர்களும் இருக்காங்க. சில ரோல்ஸ் கிளியர் கட்டாக சொல்லிடுவாங்க பணம் கொடுக்க மாட்டோம் அப்படின்றது. அந்த பட்சத்தில் நீங்கள் பணம் கேட்கல அப்படின்னா பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா அந்த ரோலுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லை, அது 500 ரூபாயாக இருந்தாலும் ஓகே, எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை எப்படி நீங்கள் நெகோஷியேட் பண்ணணும், உங்களுடைய சேலரியை எப்படி நெகோஷியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஸ்கில்லை இன்டர்ன்ஷிப்போடைய இன்டர்வியூலேருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுடைய மைண்ட் செட்டில் கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப் எவ்வளோ முக்கியம் அப்படின்ற ஒரு பதட்டம் இருக்கும், எப்படியாவது இந்த இன்டர்ன்ஷிப் நமக்கு கிடைச்சிடாதா அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனால் அதுக்காக நம்ம என்ன வேணால் செய்வோம், நீங்கள் இதை கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையை அந்த இன்டர்வியூவர்கிட்ட நம்ம காட்டக்கூடாது. இது இன்டர்ன்ஷிப்புக்கு மட்டும் இல்லை, வேலை தேடக்கூடிய மாணவர்களும் எனக்கு நீங்கள் வேலை கொடுத்தா மட்டும் போதும், எனக்கு வந்து குடும்ப சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் என்ன சம்பளம் கொடுத்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் அதீதமாக இருக்காங்க. இதெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது. அந்த ரோலுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு அதை விட அதிகமாக ஸ்கில் செட் இருக்குது, இன்னும் கொஞ்சம் டிசர்விங்காக இருக்கும், இந்த ரோலுக்கு அதிகமாக கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மார்க்கெட் ரீசர்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சேலரியை நெகோஷியேட் செய்ய வேண்டும். சேலரி நெகோசியேஷன் எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிய வேண்டும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. அடுத்த வீடியோவில் இதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக என்ன மாதிரி வார்த்தைகளாக பயன்படுத்தி என்ன மாதிரி சென்டென்சஸில் இன்னும் எளிமையாக நீங்கள் நெகோஷியேட் செய்யலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். பட் அட் தி எண்ட் உங்களுடைய சேலரியை வேண்டாம் அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இன்டர்ன்ஷிப் செய்யக்கூடிய தருணத்தில் இருக்கீங்கன்னா அவாய்ட் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம். இது போன்ற பல முக்கியமான தலைப்புகளை நாம் தினமும் பேசிக்கொண்டே வருகிறோம். ஸோ டேக் அ மோமெண்ட் டு சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் அண்ட் ஹிட் ஆன் தி பெல் பட்டன். அப்போ தான் இது போன்ற அடுத்த வீடியோஸ் வரும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இது போன்ற என்ன தலைப்பில் பேசணும் அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் செய்துக்கோங்க. Until I meet you all in another brand new video, take care, stay safe, bye bye and happy reading மக்களே.